வணக்கம் மக்களே. தமிழக சட்டசபை உண்மையிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வி குத்தாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வேல்முருகனுக்கு அந்த தமிழை பத்தி பேசுறதுக்கு, அதுக்கப்புறம் வேல்முருகன் நடந்த விதத்துக்கு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் மத்தியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பாலை எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நாங்கள் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறோம், முதலமைச்சர் இந்த தடவை மன்னிக்க சொல்லி விட்டுருக்காரு அப்படிங்கிற ரீதியில் வேல்முருகன் அசிங்கப்பட்ட கதையாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அவர்கள் பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி அவர்களுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு. பாமக இரட்டை நாக்கு கொண்டதா அப்படிங்கிற ரீதியில அவர் சொல்லி திருவண்ணாமலை மாவட்டத்துல சிப்காட் வேணான்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல தருமபுரி மாவட்டத்துக்கு சிப்காட் வேணும்னு சொல்றாங்க. இப்படிங்கிற ரீதியில மிகவும் கேவலமான ஒரு வாதத்தை முன் வச்சுதான் ஏவா வேலு அவர்கள் பேசியிருக்காரு. உண்மையிலுமே ஏவா வேலுக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியல. பாமகவோட தரப்பு பாத்தீங்கன்னா மிக தெளிவாகவே அவங்க சொல்றாங்க, நீங்க சிப்காட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அமைக்க வேண்டும். அதே நேரத்துல நீங்க சென்னையை சுத்தியே எல்லா தொழிற்சாலையும் அமைக்காதீங்கடா. நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தொழிற்சாலைகள் எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க. அந்த தொழிற்சாலைகள் பாத்தீங்கன்னா இது மாதிரி தரிசு நிலங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஒரு தொழிற்சாலை அமைச்சீங்கன்னா, ஒரு சிப்காட் அமைச்சீங்கன்னா நல்லாதான் இருக்கும். அதை விட்டுட்டு முப்போகம் விளைகின்ற ஒரு விவசாய நிலத்துல போயிட்டு நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா, அப்புறம் நீங்க சோத்துக்கு என்னடா பண்ணுவீங்க? இப்படிங்கிற ரீதியில தான் பாமக தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதே அதே மாதிரிதான் திருவண்ணாமலை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தரிசு நிலங்கள் ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கு. அந்த நிலங்கள் எதுன்னு சொல்லிட்டு பாமக தரப்புல அடையாளம் காட்டப்பட்டது. அந்த இடத்துல போயிட்டு நீங்க தொழிற்சாலை அமைக்காம முற்போக்கும் விளைகின்ற ஒரு விவசாய நிலத்துல போயிட்டு நீங்க செய்யாறு சிப்காட் போயிட்டு அமைக்கிறீங்களா? இதெல்லாம் நியாயமா? அப்படிங்கிற ரீதியில் பாமக தொடர்ச்சியாக ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செய்யாறு அந்த சிப்காட் எதிர்க்க பார்த்த போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டாங்க. உண்மையாலுமே இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிகள் மீது ஒரு குண்டர் சட்டம் போட்ட அரசு எதுவும் பார்த்தா நம்ம திராவிடியா மாடல் அரசு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஆட்சி தான் இங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நீதியில பார்க்கும்போது ஏவா வேலு அவர்களுடைய லட்சணம் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏவா வேலுவோட லட்சணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த திருவண்ணாமலை மாவட்ட பக்கத்துல ஒரு ஊர்ல 16 கோடியில ஒரு பாலம் கட்டுறாங்க. கட்டிய 3 மாதத்தில் ஒரு மழைக்கே தாங்கல அந்த பாலம். ஒரு வெள்ளத்துக்கே தாங்காம அடிச்சுன்னு போயிடுச்சு. இது மாதிரி ஒரு ஊழல் நிறைந்த ஒரு மனிதராக காட்சி தருகின்ற ஏவா வேலு அவர்கள் விவசாய நிலத்திற்கும் தரிசு நிலத்திற்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பாமக விமர்சிப்பதெல்லாம் கண்டிப்பா ஏற்புடைய தான் நம்ம சொல்லி ஆகணும். பாமக தரப்பு தெளிவா சொல்றாங்க, விவசாய நிலத்துல இல்லாம ஒரு தரிசு நிலத்துல உங்களோட தொழிற்சாலை ஆரம்பிங்க. கண்டிப்பா மக்களுக்கும் பயன்படுவாங்க, விவசாயத்திற்கும் எவ்விதமான பாதிப்பும் இல்லாம இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சென்னையிலும் இட நெருக்கடி இல்லாம இருக்கும். ஆனால் இது எல்லாமே செய்யாம ஏவா வேலு கிண்டல் நக்கல் பண்றாராம். ஏவா வேலு மாதிரியான ஒரு ஊழல்வாதிலாம் கண்டிப்பா பாமக கிண்டல் பண்றதுக்கு அருகதையே இல்லைன்னு நம்ம சொல்லி ஆகிறோம்.